நம்மாளுன்னு ஒரு படம்ண்ணே, சமூக சிந்தனை உள்ள படம். அது யாருக்குமே தைரியம் இருக்காதுண்ணே. அது இவர் எடுத்திருக்காரு. வரலாற்றில் சிறப்பு மிக்க படம். யாராலுமே எடுக்க முடியாது. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பையனுக்கு உயர் ஜாதி, அவங்க அந்த சீனை வந்து யாராலுமே அதை திரையிடப்படவே முடியாது. தைரியம் வராது. அது இவருக்கு தைரியம் வந்தது. சமூக நீதி போராளி. படத்தில் அவ்வளோ தைரியமாக சொல்லக்கூடிய ஆள். நிறைய படத்தில் அவருடைய திரைக்கதையில் சொல்லுவார். ஆனால் வித்தியாசமாக இருக்கும். அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனை வச்சே ஒரு படத்தை எடுக்கிறாங்க. ஆனால் இவர் படத்தில் ஃபுல்லாகவே சீனாக இருக்கும். அப்படி பார்த்தா ஒரு படத்துலேயே அவருக்கு 30 படம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு திரைக்கதையை ட்விஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருப்பார். டேலண்டான ஆள். அவர் பாக்கியான்னு ஒரு புக்கு நடத்தினார். எம்ஜிஆர் வந்து தன்னுடைய வாரிசாக அவர் அறிவிச்சிருக்கார். வேறு யாருமே அறிவிக்கல. பாக்கியராஜ் தன்னுடைய வாரிசு அறிவிச்சு பயங்கர டேலண்ட்டுன்னு. ஆனால் இது வரைக்குமே அவர் வந்து அவருடைய குருநாதர் பேர் சொன்னதே இல்லை. அவருடைய குருநாதருக்கு நிறைய கதையெல்லாம் கொடுத்துருக்காருண்ணே. இவருடைய கதை தான் குருநாதர் படம் எடுப்பார். குருநாதருடைய ஸ்டோரிக்கு இவர் கேட்பார், நீ ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி கொடுயா பாக்கியராஜ், நான் எடுக்கிறேன். அந்த அளவுக்கு டேலண்ட் பர்சன். ஆனால் திடீர்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பயங்கரமான அதிர்ச்சி. நம்ம அவர் ஃபாலோ பண்ணுறோமே, ஃபாலோ பண்ணும்போது இது எப்படி தெரியாது இருக்கும். இவ்வளோ விஷயம் தெரியணும். ஆமாம், அவருடைய ரசிகர். பாக்கியா புக்கு இருந்தது. ஒரு காலத்தில் டி ராஜேந்திருக்கும் பாக்கியராஜ் தானே போட்டியே. அப்போது 2 பேர் படம் மாற்றி வரும். இவர் படம் வந்தால் அவர் படம் வரும், அவர் படம் வந்தால் இவர் வரும். புக்கும் ஒன்றா விட்டாங்க. அவர் ஒரு உஷான்னு ஏதோ ஒரு புக்கு ஒன்று விட்டார், இவர் ஒரு பாக்கியான்னு படம் விட்டார். ட்ரெண்டிங்னு அப்போல்லாம் செம்மையாக இருக்கும். 2 பேருக்கு மட்டுமே போட்டி. பட் பேசிப்பாங்க, ஆனால் போட்டி பயங்கரமாக இருக்கும். இவர் படத்துக்கும் அவர் படத்துக்கும். ஆமாம், 2 பேருக்கும். ஒரு காலத்தில் இவர் தானே 2 பேர் தானே. அவர் ஒரு வேறு லெவலில், இவர் அதுக்கு மேலே வேறு லெவலில். இவர் வந்து இப்போ அந்த லவ் ஸ்டோரி, ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, முந்தானி முடிச்செல்லாம் சாதாரண விஷயம். குழந்தை தாண்டது யாருமே காட்டல. குழந்தை தாண்டுற விஷயம் யாருமே காட்டல. சினி ஃபீல்டில் தைரியமாக ஒரு சீனுக்கும் தைரியமாக உள்ளே எடுக்கிற ஒரே ஆள் யாருக்குமே வரலண்ணே. இதுமாரி டைரக்டரு பார்க்கறதுக்கு அவருக்கு அப்படி தான் தெரிவார். நுணுக்கமாக வைப்பார். அங்கே நுணுக்கமாக ஒரு சீனத்தையும் வைப்பார். நான் மாரி அந்த நம்ம ஆள் படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பயங்கர வித்தியாசமாக இருக்கும். சமூக பற்றாளர், சமூக நீதிக்காரெலாம் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா வருஷத்தில் இடம்னா இப்படி பண்ணுறாரு. யாருக்கு தைரியம் வரும்? இந்தியா ஃபுல்லாகவே அந்த அவங்க தான் மேலே. எந்த ஆஃபீஸ்லையும் எங்கே பார்த்தாலும் அவங்க தான் டாப்பு. ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தா கூட இது படம் நிறுத்திருக்கும். ஆனால் ஜூப்ளி அடிக்குது படம். அடி பிச்சுன்னு ஓடுது. அந்த துணிச்சல் அவருக்கு வந்து. அதனால் அவர் சிறப்புனே. அவர் இறந்துட்டாலும் அந்த அவருடைய எண்ணங்கள் வாழ்ந்துனே இருக்கும். அவர் சொன்னது, செருப்பு தைக்கிறவுடைய பையன் பிராமணத்தில் பெரிய அக்ரகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தருடைய பொண்ணு. அது எப்படி நான் சேர்க்க முடியும்? அது கதையில் கூட நினச்சி பார்க்க முடியாது. அவர் அதை டேலண்டாத்தையும் வந்து மக்கள் மத்தியில் ரீச் பண்ணி, ஆனால் அவர்தையும் போட்டிருப்பார். அவங்க கேஸ்டையும் தூக்கி மேலே வச்சிருப்பார். தெரியாது, அது பார்க்குறவங்களுக்கு செம்மையாக இருக்கும் படம். அது மாதிரி வித்தியாசமான ஆள். அவருடைய திரைக்கதை, அவருடைய அந்த ஆக்டிங் சென்ஸை வந்து அவர் தான் வந்து சினிமா ஃபீல்டுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திரைக்கதையை கொண்டு வந்தது எங்கள் சார் மட்டும்தான். அதுக்காக அவரை பார்க்க வந்துடும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல ஒரு டைரக்டரும் விட நல்ல ஒரு நடிகர். அவர் படமெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்போம். அதனால தான் நாங்கள் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம். திருவாரூர் மாவட்டம். எவ்வளோ தூரம்? திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன் அவரை பார்க்குறதுக்காக. ரொம்ப பிடிக்கும் அவரோட இதெல்லாம். அவரோட கதையெல்லாம் நல்லாயிருக்கும். ஸ்டோரி அது மாதிரி குடும்பத்தோடு போய் பார்க்குறது மாரி ஒரு படமாக எடுப்பார். அதுமாதிரி சாங்கு, அவரோட காமெடியும் நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் இல்லாமல் ஒரு டைரக்டர். அவர் படம் எல்லாம் பார்த்துக்கணும். மௌனகீதங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த படங்கள்லாம் 40 தடவை பார்த்துக்கிறேன். அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர்கிட்ட ஆட்டோ டிரைவர் இந்த ஸ்டுடியோவில் பார்த்து பேசிக்கிறேன். ஆட்டோகிராஃபே வாங்கியிருக்கேன். நான் அவருடைய எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிக்கும். நீங்களே முந்தானி முடிச்சு அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். நேற்று கூட அந்த படம் தான் பார்த்தேன். நானே என் படம் அந்த படம் தான் பார்த்துருக்கேன். சரி, இறந்துட்டாருன்னு வந்து பார்க்கலாம். உள்ளே விட மாட்டாங்க. விஐபிலாம் வராங்களா? விஐபிலாம் போன பிறகு எங்களை அனுப்புவாங்க. இருக்குன்னா நாளைக்கு மார்னிங் கூட காலையில் பார்த்துருவோம். நேரில் பார்த்துருக்கேன். வாக்கிங் போவார் காலையில். ரொம்ப நாள் அவர் பார்த்தவர். இப்போ இங்கே வந்து வாக்கிங் போகும்போது பார்ப்போம். அடிக்கே பார்த்தேன்னு ரொம்ப நாள் ஆகுதுங்க. அவர் படம் நல்லா விரும்பி பார்ப்போம் சார். அதுக்காக ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட நல்லா நெருங்கிய நம்பர் திரு பாக்யராஜ் சார் அவர்கள். எனக்கு ரொம்ப வருத்தமாக அதிர்ச்சி ஆகிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. எங்கள் ஒய்ஃப் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். உடனே ஓடி வந்துட்டேன். சிஎம் சார் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லி தான் நான் வந்தேன். பார்த்தா இவ்வளோ கோட்டை எனக்கு தெரியல. பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வெயிட் பண்ண வேண்டியதாச்சு. இப்போ தான் ஜிகே சபாசன் சார் வந்துட்டு போனாங்க. அவங்க பின்னாடியே நானும் போயிருந்தேன். எவ்வளோ வருஷம் பழக்கம் சார்? உங்களுக்கு எவ்வளோ நல்லா தெரியும்? எனக்கு அவ்வளோ தெரியாது. எனக்கு அப்பாவோட நல்லா நெருங்கியவர். ஏன்னா எங்கள் அப்பா ஃபிலிம் டைரக்டர் எம் நாகேஸ்வரராவ். அவங்க சன் தான். என் பேர் கிருஷ்ண பிரசாத்.
அப்பா கூட நல்லா நெருங்க, ஏன்னா அவங்க வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனில் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க. அவங்க தாசன்ன்ற பாரத் ராஜா சார் எல்லாருமே ஒரே துறையில் இருந்தவங்க. அதனால் எங்களுக்கு வந்து அந்த சினி உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்க நாங்கள். அதனால ரொம்ப அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு காணொளி வழியாக நான் என்னோட ஆழ்ந்த இரங்கல் அவரோட குடும்பத்தாருக்கும், அப்புறம் அவங்களோட ரசிக பெருமக்களுக்கும் என்னோட சார்பில், அவங்க குடும்ப சார்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறேன். அவர் எம்ஜிஆர் ரசிகர், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வேலைக்கு போக சொல்ல அவர் பார்ப்போம் நாங்கள், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வாய்ப்பு ஒன்று இறந்துச்சு, அப்போதுலேருந்து நான் அவருக்கு பேச பழகும். முதல்ல இங்கே தான் தம்பிச்சார் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு, அப்போ நடந்து போனார். அப்போதுலேருந்து நாங்கள் பேசுவோம், பார்ப்போம். அதெல்லாம் நல்லா தங்கமானவர். கடைசியாக நாங்கள் வந்து இந்த கோயில் அங்காளம்மா கோயிலுக்கு வந்தோம், அப்போ பார்த்தோம். அங்கே நின்றுந்தார், நல்லா இருந்தார். நேற்று கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது தான் வச்சுட்டு டிவிலாம் போட்டு காமிச்சாங்க. ஏன்னா எங்களுக்கு எம்ஜிஆர் ரசிகர்னால ரொம்ப உயிர். செம ஆக்டர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பாமா ருக்மணினா ரொம்ப பிடிக்கும். முந்தானி முடிச்சு பிடிக்கும். நல்ல ஆக்டர். படம் நிறைய பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து முந்தானி முடிச்சு அதுலேருந்து எல்லா படமும் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ வரைக்கும் அவர் பார்ப்பேன். அதனால தான் சாலி கிராமத்துலேருந்து இங்கே வந்தேன், பார்த்துட்டு போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது முந்தானி முடிச்சு. எனக்கு அவர் படம் நிறைய நல்லா பிடிக்கும். எல்லா படமும் பார்ப்பேன். ஒரு படம் கூட அவர் பாக்யராஜ் நடித்தது ஒரு படம் கூட விட மாட்டேன். எல்லாமே பிடிக்கும்.